கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இறைவார்த்தையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் எல்லாரும், ஓப்பன் டு ஆல், எல்லாருக்கும் பொதுவாக ஆண்டவர் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிற மக்களுக்கு மட்டும்தான், நல்லவர்களாக மாறி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வாழ தன்னை முயற்சித்தவர்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எப்படிப்பட்டவர்கள்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இதில் பார்க்கும்போது பாரம் அப்படின்னு சொன்னால் ஒரு லோடு கிடையாது, முதுகில் தூக்கிட்டு வர்றதோ இல்லை கையில் அப்படியே சுமக்க முடியாத பாரமோ அப்படி அல்ல. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப விஷனமாக இருப்பாங்க. ஐயோ, என்னுடைய துக்கம் எவ்வளோ எனக்கு பாரமாக இருக்குது, இதயமே எனக்கு வெடிச்சிரும் போல் இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது, இந்த பாரத்தை கொண்டு எங்கே நான் இறக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லி கலங்குறவங்கள நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அப்படி பாரம், எனக்கு இருக்கிற இந்த கவலை, எனக்கு இருக்கிற இந்த கஷ்டம், எனக்கு இந்த சோதனை அப்படியே தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது, எனக்கு யார் எனக்கு ஆறுதல் செய்வா, இந்த கஷ்டத்தை போய் நான் எங்கே சொல்லுவேன், சொன்னால் இந்த பாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அவர்களால் அதை சுமக்க முடியுமா? அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட மாட்டார்கள், அதை தூற்றி கொண்டு திரிவார்களே தவிர வேறு அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், வருத்தப்பட்டு எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை என்கிற பாரமா, இல்லை ஞானம் இல்லையே என்கிற பாரமா, அல்லது உங்களுக்கு வியாதி சுகவீனத்தில் படுத்து கிடக்கிறீர்களே அந்த பாரமா, சுகவீனம் என்று சொன்னால் டாக்டர்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அநேக சுகமளிக்க முடியாத மருந்தில்லாத வியாதிகள் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட பாரத்தினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? யாராக இருந்தாலும் சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு அதுக்கு ஒரு கவலை வரும். அது 9ஆம் வகுப்பு வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த பாரம் தோணாது. என்றைக்கு குழந்தைங்க 10ஆம் வகுப்பு வர்றாங்களோ அதுலேயே அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிருக்கும். பள்ளிக்கூடத்துலேயே என்ன செய்வாங்க? ஆசிரியர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், எல்லாரும் உயர்வான மதிப்பெண்கள் எடுக்கணும். இன்னும் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு அதை விட சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க, நீ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி +1 +2 இதெல்லாம் வந்துருச்சுனாவே குழந்தைகளுக்கு ஒரே இதுதான். அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் சிறப்பு வகுப்புகள் இருக்கும், வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப ஒரு 4 டியூஷன் வைப்பாங்க, ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் இருக்காது. அப்படிப்பட்ட பாரத்தில் இன்றைக்கி அநேக குழந்தைகள் உண்டு. அதே போல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க, இங்கே வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகளுடைய நல்ல ஒரு காரியங்களை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் என்று வரும்போது அவர்கள் அன்றைக்கு பார்த்து தான் நிறைய காரியங்களை அப்பா அம்மாட்ட சொல்லி புலம்புவாங்க. அதில் உறவுகள் ஒரு பக்கம் எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிற்பாங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இது மாதிரி நிறையா கஷ்டங்கள். அதே போல் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படித்தான் அநேக பாரங்கள் நம்ம அழுத்துகிறதாய்த்தான் காணப்படுகிறது. விலைவாசி ஏற்றங்கள் நம்மளால் தாங்கவே முடியறதில்ல. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் செலவினங்களுக்கும் ஈடே ஆகாது. அப்படிப்பட்ட காரியமாக இந்த உலகத்தில் காணப்படுது. அதே போல் அநேகருடைய காரியங்களில் பாவம், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவர்கள் பர்சனலாக அவங்க வாழ்க்கையில் நிறைய பாவம், அந்தரங்க பாவம், வெளியே சொல்ல முடியாத பாவம், அதிலிருந்து விடுதலையாக முடியாத பாவம், குடிப்பழக்கம், போதைப்பொருள் பழக்கம், இதெல்லாம் விடுபட முடியாத அநேக பாரங்களை அவங்களை அழுத்தும். இப்படிப்பட்டதிலிருந்து நம்ம எப்படி விடுதலையாகிறது? நீ இருக்கிறபடியே வா, நீ உள்ளபடியே வா, உன்னை நான் பரிசுத்தமாக்குற கர்த்தர் நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் அந்த இடத்துல தைரியமாக சொல்கிறார் ஆண்டவர், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள்,
ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவங்களுடைய பாரத்தை என்மேல் இறக்கி வையுங்கள். அந்த சிலுவையில் உலகத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்தனே, உன்னுடைய பாரம் எனக்கு மிகவும் லகுவானது தான். வா, நீ இருக்கிறபடியே வா. உன்னுடைய கஷ்டங்களை என்னிடத்தில் சொல்லு, என்னிடத்தில் இறக்கி வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக அருமையான சகோதரனே, சகோதரியே, என் வாலிப தம்பி தங்கச்சியே, அருமையான சின்ன பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு என்ன பாரம் இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் நீங்கள் இயேசுவின் இடத்தில் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு உண்மையான ஆறுதலை, உண்மையான இளைப்பாறுதலை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்படுத்துவார். மகிழ்ச்சி தானே?